நெக்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் 6 பார்க்கலாம். illustration 6ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா Solaris Limited sell goods in domestic market at a gross profit of 25% and not counting on depreciation as a part of the cost of goods sold. Its estimates for next year are as follows: sales, export at 3 months credit, materials, wages, manufacturing expenses, administrative, sales, promotion expenses, income tax எல்லாமே கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எப்பயும் போல ஃபார்மேட் படி ஃபர்ஸ்ட்லேருந்து வரலாம். ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபர்ஸ்ட் என்ன எழுதுவோம்? கரண்ட் அசெட். கரண்ட் அசெட்ல ஃபர்ஸ்ட் கேஷ் பேலன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா அண்ட் பிலீவ்ஸ் இன் கீப்பிங் 20 lakhs as கேஷ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளும் இங்கே இன் லேக்ஸ்ல எழுதிக்கலாம் 20. நெக்ஸ்ட் என்ன எழுதுவோம்? எப்பயுமே இன்வென்டாரிஸ்ல ரா மெட்டீரியல்ஸ். ரா மெட்டீரியல்ஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா மெட்டீரியல்ஸ் யூஸ்டு 415 கொடுத்துருக்காங்க. இப்போ 450 lakhs அவங்களே என்ன சொல்றது டோட்டல் அமௌண்ட் காஸ்ட் பெர் யூனிட் இன்ட்டு டோட்டல் யூனிட்ஸோட மல்டிப்ளை பண்ணியே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ 450 lakhs இன்ட்டு எவ்வளோ மந்த்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா த கம்பெனி கீப்ஸ் 1 month ஸ்டாக் ஃபார் ஈச் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் ஃபினிஷ் குட்ஸ். ரா மெட்டீரியலுக்கு 1 month தான், ஃபினிஷ் குட்ஸ்க்கு 1 month தான். இப்போ 450 divided 12 போட்டிங்கன்னா 37.5 lakhs. நெக்ஸ்ட் ஃபினிஷ்ட் குட்ஸ்க்கு நம்ம எப்பயுமே என்ன எழுதுவோம்? காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எழுதுவோம். இப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எப்பயுமே சேல்ஸ் வராது. இப்போ மெட்டீரியல்ஸ்லேருந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அப்போ 450 + 360, 450 என்றது ரா மெட்டீரியல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். வேஜஸ் வந்து 360 இருக்கு. நெக்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் 540 இருக்கு. நெக்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் 120 இருக்கு. இப்போ 1440 வந்துருச்சு. சேல்ஸ் அண்ட் ப்ரொமோஷன் எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ணக்கூடாது, அது வந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்க்குள்ள போயிடும். ஸோ வந்து இது வரைக்கும் தான் நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ரா மெட்டீரியல்ஸ், வேஜஸ், மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் இந்த 4 ஆட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கிடைக்கும். 1440 இன்ட்டு 1 divided 12 1 month தான் கொடுத்துருந்தாங்க. 122.5 ஃபினிஷ் குட்ஸ். நெக்ஸ்ட் ஒர்க் இன் ப்ராசஸ் ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். ஒர்க்கிங் ப்ராசஸ் வந்து எதுவுமே கொடுக்கல. இப்போ நம்ம டெப்டார்ஸ் போயிடலாம். டெப்டார்ஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்போர்ட் அட் 3 months கிரெடிட், செல்லிங் ப்ரைஸ் 10% பிலோ ஹோம் ப்ரைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. 3 months கிரெடிட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கிரெடிட் சேல்ஸ் எவ்வளோவா இருக்கும்? 1200. ரெண்டு இது கொடுத்துருக்காங்க. ஹோம் செட் 1 month கிரெடிட்டும் இருக்கு, இம்போர்ட்டும் இருக்கு, எக்ஸ்போர்ட்டும் இருக்கு. ஹோம்னா என்னது? இம்போர்ட்டும் இருக்கு, எக்ஸ்போர்ட்டும் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இம்போர்ட் ஹோம் கண்டுபிடிச்சிடலாம். இம்போர்ட் பிராக்கெட்ல ஹோம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1200 இன்ட்டு எவ்வளோ மந்த்? 1 month கிரெடிட், 1 divided 12. அதே எக்ஸ்போர்ட்டுக்கு எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னா 540, எவ்வளோ மந்த்னா 3 months கிரெடிட், அப்போ 3 divided 12. இப்போ 1200 divided 12 போட்டிங்கன்னா 100. 540 இன்ட்டு 3 divided 12 போட்டிங்கன்னா 135. ரெண்டுமே ஆட் பண்ணிங்கன்னா 235 நம்மளுக்கு ஆட் பண்ணோம்னா 235. நெக்ஸ்ட் இங்கே என்ன எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்காங்கன்னா சேல்ஸ் ப்ரொமோஷன் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நம்மளுக்கு வந்து கரண்ட் அசெட்ல தான் வரும். சேல்ஸ் ப்ரொமோஷன் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, ஏன்னா சேல்ஸ் ப்ரொமோஷன் எக்ஸ்பென்சஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேபிள் குவார்டர்லி இன் அட்வான்ஸ். எப்பயுமே நம்ம அட்வான்ஸ் பேமெண்ட் எல்லாம் கரண்ட் அசெட்ல தான் எழுதுவோம். இதே ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ்னா கரண்ட் லயபிலிட்டிஸ்ல எழுதுவோம். இங்கே அட்வான்ஸ் பேமெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து கரண்ட் அசெட்ல எழுதுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 30 பேபிள் குவார்டர்லின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம 60 divided 4 போட்டிங்கன்னா உங்களுக்கு 15 வரும். ஏன்னா அமௌண்ட் 60 கொடுத்துருக்காங்க. பேபிள் குவார்டர்லினால 4 இப்போ எவ்வளோ வந்துச்சுன்னா 15 வந்துச்சு. அவ்வளோதான் நம்மளுக்கு கரண்ட் அசெட் கண்டுபிடிச்சாச்சு. 15, 235, 122.5, 37.5, 20, 4, 30.
நெக்ஸ்ட் கரண்ட் லயபிலிட்டிஸ். கரண்ட் லயபிலிட்டிஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம கிரெடிட்டார்ஸ் எழுதுவோம். கிரெடிட்டார்ஸ்ல வந்து ரா மெட்டீரியல்ஸ் தான் எடுப்போம். ஃபர்ஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 450. இப்போ 450 இன்ட்டு கிரெடிட் பீரியட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா சப்ளையர் எக்ஸன் 2 months கிரெடிட். இப்போ 2 / 12. 450 இன்ட்டு 2 / 12 75. ஸோ நம்ம கொஸ்டினை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. இங்கே கொடுத்துருக்கிறது கிரெடிட் பீரியட், கீழே கொடுத்துருக்கிறது வந்து ரா மெட்டீரியல்ஸ். அது வந்து நம்மளுக்கு கரண்ட் அசெட்ல போடுறது, இது வந்து கரண்ட் லயபிலிட்டிஸ்ல போடுறது. ஸோ கொஸ்டினை வந்து கரெக்டாக எந்த பீரியட் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க கரெக்டாக. கிரெடிட்டார்ஸ். நெக்ஸ்ட் வந்து லேகின் பேமெண்ட் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க வேஜஸ் ஹரியர்ஸ்ல இருக்கு, மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் ஹரியர்ஸ்ல இருக்கு, இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நம்மளுக்கு ஹரியர்ஸ்ல இருக்கு. அப்போ லேகின் பேமெண்ட் தான் அர்த்தம். சேல்ஸ் ப்ரமோஷன் எக்ஸ்பென்சஸ் மட்டும் தான் நம்ம வந்து அட்வான்ஸாக பே பண்ணிட்டோம். இது எல்லாமே இன்னும் லேகின் பேமெண்ட்டாக தான் இருக்கு. ஸோ அது ஃபுல்லாமே நம்மளுக்கு கரண்ட் லயபிலிட்டிஸ்ல தான் வரும். ஃபர்ஸ்ட் வந்து வேஜஸ். வேஜஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 360. இப்போ 360 இன்ட்டு half a month in arrears. அப்போ 0.5 / 12. 360 இன்ட்டு 0.5 / 12 போட்டிங்கன்னா 15. நெக்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ். மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 540. 540 இன்ட்டு 1 month கிரெடிட். 1 month ஹரியர்ஸாக இருக்கு சார். இப்போ 540 / 12 போட்டிங்கன்னா 45. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸும் 1 month. இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னா 120. இப்போ 120 இன்ட்டு 1 / 12 இப்போ 10. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்கம் டேக்ஸ் பேபிள் இன் 4 installment of which one falls in the next financial year. இன்கம் டேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இருக்கிறது ஜிஎஸ்டி என்னது இன்டைரக்ட் டேக்ஸ். இன்கம் டேக்ஸ் வந்து டைரக்ட் டேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஜிஎஸ்டி தான் வரும். இன்கம் டேக்ஸ் வந்து நம்மளுக்கு இங்கே வராது, அவ்வளோதான். இப்போ கரண்ட் லயபிலிட்டிஸை ஆட் பண்ணலாம். 10 + 45 + 15 + 75 ஆட் பண்ணிங்கன்னா 145. இப்போ ஒர்க்கிங் கேபிட்டல் கரண்ட் அசட்ஸ் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டிஸ் போட்டிங்கன்னா 285. சேஃப்டி மார்ஜின் ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். இங்கே கொடுத்துருக்காங்க அஸ்யூம் 50% சேஃப்டி மார்ஜின்ட்டு. இப்போ சேஃப்டி மார்ஜினை ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ 15%. இப்போ 285ல் 15% போட்டிங்கன்னா 42.75. இப்போ இதை ஆட் பண்ணோன்னா 327.75. இதை நம்ம அப்ராக்சிமேட்லாம் எடுத்தோம்னா 328ன்னு எடுத்துக்கலாம். வந்துருச்சா அதே ஆன்சர். ஸோ இந்த சம்மில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஸ்டாகிராம் ஐடியில் கூட மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். See you in the next video.